ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நம்ம நாமக்கல்லில் இருக்கங்க. பார்த்துருப்போம் நம்ம லாரி வந்து எஃப்சி ஒர்க் போயிட்டுருக்குங்க. முன்னாடி வீடியோவில் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் எல்லாம் பின்னாடி வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே தூக்கி வெளியே போட்டுட்டுங்க. அதாவது பின்னாடி பிளாட்ஃபார்மில் போட்டு ஸ்டெப்னியெல்லாம் ஏற்றின மாதிரிலாம் பார்த்துருப்போம். பெயிண்ட் அடிக்க போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம போகிறது பெயிண்ட் அடிக்கிறது வந்து நாமக்கல்லில் கிடையாதுங்க, திருச்செங்கோட்டில் எங்கேங்கப்பா? அதான் நாங்கள் இது இந்த கோர்ட் இருக்குல்ல, பட்டர்மேடு கோர்ட்டு சந்துக்குள்ளையா? அதுக்கு முன்னால் ரைட்டில் உள்ள ரோடு போகுதுல்ல. ஆமாம். அதில் வந்து அந்த கலாம் பாயின்னு சொல்லி ஒருத்தருக்காரு. அவர் நல்லா அடிப்பார். அதெல்லாம் சரி அவர்கிட்ட விட்டு அடிக்கலான்ட்டு தான் அன்றைக்கி சொன்னேன். சரி எடுத்துகிட்டு வாங்கினாரு. சரி நான் கூட்ட அடிச்சுக்கலாம் தானே. அதனாலங்க திருச்செங்கோடு தான் எடுத்துகிட்டு போகிறோம் வண்டி. இங்கே கரெக்டாக நம்ம நாமக்கல்லேருந்து 35 கிலோமீட்டர் வருங்க. போகிறது வந்து வேலகொண்டம்பட்டி, மாணிக்கம்பாளையம், குமரமங்கலம், அப்படியே திருச்செங்கோடு போகலாம். எல்லா ஊரையுமே அப்படியே பார்க்கலாங்க. நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு அடிக்கலான்னு பார்த்தோம். நாமக்கல்லில் வந்துட்டு பெயிண்ட்டு 19,000ங்க, திருச்செங்கோட்டில் வந்துட்டு 24,000. இதனால் பெயிண்ட் வந்து திருச்செங்கோட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, தெளிவாக இருக்கும். 2 வருஷத்துக்கு வந்துட்டு பெயிண்ட் மங்காதுங்க, அப்படியே இருக்கும். அதனால தான் அப்புறம் அப்பா பார்த்துட்டு அங்கேயே போகலாம் அப்படின்ட்டாரு. இல்லை ரைட்டில் போனால் நாமக்கல்லுங்க, நாம் வந்துட்டு இப்போ லெஃப்டில் போயிடுவோம். வரலாம்ப்பா. கரெக்டாங்க திருச்செங்கோடு வந்து இங்கேருந்து 33 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம 10 வீலில் அங்கே தான் அடிச்சிங்களாங்கப்பா? ஆமாதாங்க, 10 வீலில் திருச்செங்கோடு தான் அடித்தோம். முதலுக்கு போர் வண்டி எல்லாம் திருச்செங்கோடு தான் அடித்தோம். ஏன்னா இப்போ வந்து அப்போல்லாம் இங்கே பழக்கல் இல்லை. அப்போ நாமக்கல்ல பழக்கம் இல்லைங்கப்பா, அதனால் அங்கே அடித்தோம். அப்புறம் பெயிண்ட் எல்லா பக்கம் நல்லா இருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் திருச்செங்கோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாங்க. அப்புறம் சரி அங்கேயே விட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் இருக்குது. அப்புறம் 10 வீலில் அங்கே தான் அடித்தோம். அங்கே போயிட்டுங்கப்பா பெட் எல்லாத்தையும் பஞ்சு போட கொடுத்துடலாமா? இதெல்லாம் பஞ்சு போட கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் இந்த ஜாமானத்தில் தூக்கி எல்லாம் பாடியில் போட்டுக்கிட்டு அப்புறம் எல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணி அப்புறம் கூட நேரம் விட்டுலாம் இருந்தாங்க. இப்போ நம்ம போகிறோம்லங்க, போகிற வழியில் தான் நான் படித்த ஸ்கூல் இருக்குது. 2 ஸ்கூல் இருக்குங்க. அது பக்கத்தில் போனோன்னே அந்த ஸ்கூல் கட்டிட்டு அந்த ஸ்கூல் மெமரிஸில் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நேராக போயிட்டுங்க ஃபஸ்ட்டு நம்ம திருச்செங்கோட்டில் தாங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டுங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம போகும்போது ஃபுல்லாக மண் அடிச்சிருங்க பார்க்குறோம். ஆமாம் தாங்க, அதனால தான் சரி அங்கே பார்த்துட்டு அங்கே போய் அடிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இல்லைன்னு வச்சுக்க அதில் பூரா மண் அடிச்சிச்சுன்னா அப்புறம் அங்கே போய் மறுபடியும் ஒருக்கா போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வாங்க. அங்கே போய் மறுபடியும் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். அவங்க மறுபடியும் 300 கூட 400 கொடுப்பாங்க. ஆமாம். அதனால் வந்து அங்கேயே போய் அடிச்சு அவத்துக்குள்ளேயே 1 கிலோமீட்டர் உள்ள விட்டோம்னா தப்பு இல்லை. அதாங்கப்பா அங்கே போய் முன்னாடி போயிட்டுங்கப்பா அந்த இளையாம்பாளையம் பக்கம் போய் நீங்கள் ஸ்கூட்டியில் போய் ஃபஸ்ட்டு வாட்டர் சர்வீஸ் எது ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். சேர்த்தாங்க. அப்புறம் அப்பா போய் பார்த்து சொன்னாருனாங்க நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். திருச்செங்கோட்டுக்குள்ளலாம் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேங்க. லாரிலேயே இது வரைக்கும் நம்ம அந்த பக்கம் போனதே இல்லை நம்ம லாரியில். அதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்ச அப்படின்னா வீடியோ கவர் பண்ணுறாங்க. போயிட்டுங்க ஃபஸ்ட்டு வாட்டர் சர்வீஸ் ஃபுல்லாக அங்கே பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்ட் செட்டுக்கு போகிற வரைக்குமே நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வேலகொண்டம்பட்டி வந்தாச்சுங்க. இந்த பானட் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இது வந்து இப்போ பச்சை கலரில் இருக்குங்க. நம்ம வந்து ரோஸ் கலர் போட்டுக்கலாம்ப்பா, நல்லாயிருக்கும். ரோஸ் கலர் பார்த்தா நல்லாயிருக்கும், அது போட்டுக்கலாம். சரி. ஆனால் ரோஸ் கலரில் நல்லா இருக்குங்க, வண்டிகளை பார்த்தா ஒரு லுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டுங்க அப்பாட்ட வந்து திருச்செங்கோட்டில் வந்து முன்னாடியே 2 வாட்டர் சர்வீஸ் இருக்குது. அங்கே பார்த்துட்டு ஓகேன்னா வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நேராக திருச்செங்கோட்டை தாண்டி புள்ளிப்பாளையம் ஒரு ஊர் இருக்குங்க, சங்கிரி போகிற வழியில். அதுக்கு முன்னாடி போனோம்னா ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் தாங்க. போர் வண்டி அதிகமாக இருக்கும். அப்புறம் எல்லாம் அங்கே போய் அடிச்சுக்கலாம். மாணிக்கம்பாளையம் வந்தாச்சுங்க. நம்ம அப்பாவுக்கு வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறையா இருக்காங்க. ஏங்கப்பா? இங்கே நிறையா இருக்காங்க. மண்ணாடி பழத்தில் இருக்காங்க. மண்ணாடி பழத்துலேயே ஒரு 10-15 பேர் இருக்காங்க. இந்த பொன்னர் சங்கர் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அவரு நமக்கு ஃப்ரெண்டு தான். அவரு இந்த பெரியசாமின்னு ஒருத்தர் பையன் இருக்கா, அப்படி அவரு ஃப்ரெண்டு. அப்புறம் இந்த பக்கம் ராமசாமி இருக்காரு, வடுப்பட்டி ராமசாமி. அங்கே ராஜவேல் ஒருத்தர், வடுப்பட்டி ராமசாமி. அங்கே நிறைய பேர் இருக்காங்க தாங்க, ஒரு 10-20 பேர் இருக்காங்க. விஏ ஒருத்தர் இருக்காரு.
எல்லாரும் நிறையா இருக்காங்க. இங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்போது சுத்தாத இடம் கிடையாதாமாங்கப்பா, அப்பயே ஆயா சொல்லும். இதான் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அவரு தான் ஃப்ரெண்டு, அவரு தான். இதான் இந்த காம்ப்ளெக்ஸ்காரர் பழக்கம் இவரா? இளையாமலைங்கிற ஊர்கிட்ட வந்தாச்சுங்க. உங்களுக்கு நேராக இங்கேருந்து பார்த்தா தெரியும், ஒரே பில்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இதாங்க விவேகானந்தா காலேஜுங்க. உள்ளே இல்லாத கோர்ஸே கிடையாது, அதாவது ஃபுல்லாக லேடிஸ்க்கு தாங்க. ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு தான். பாய்ஸுக்கு இருந்துச்சுங்க, ஆனால் இப்போல்லாம் எடுத்துட்டாங்க. நான் இங்கே தாங்க படித்தேன் 9th 10th. அப்போ வந்து கோ எஜுகேஷன்லாம் கிடையாதுங்க. அப்பயும் கேர்ள்ஸுக்கு தனி பாய்ஸுக்கு தனியாக தான் இருந்துச்சு. உள்ளே தனியாக மூலையில் இருக்குங்க அந்த கேம்பஸ்ஸு, பாய்ஸுக்கு மட்டும். அதுவும் அப்பா வந்து நான் 9th படிக்கும் போதே 2 மாதம் கொண்டாந்து ஹாஸ்டல் சேர்த்திட்டாங்க. ஏங்கப்பா அப்படியே கொண்டாந்து ஹாஸ்டல் சேர்த்திட்டீங்கல்ல? நீ தான் ஹாஸ்டல் போய் இருக்கிறதுக்கு கற்றுனீங்க. ஹாஸ்டலில் இருக்கலாம்னு சொல்லிங்க. வீடு பக்கமாக போனங்க, போய் 2வது நாள், ஃபஸ்ட் நாள் ஜாலியாக இருந்தது, 2வது நாள் வீட்டு ஞாபகம் வந்து அலுவச்சு வந்துருச்சு. அப்புறம் ஒரே வாரத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. பார்த்துட்டுங்க, அப்புறம் ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு கட்டியிருந்தேங்க. ஒரு 2 மாதம் தாக்கு பிடிச்சேன், அதுக்கு மேலே முடியல. வீடு பக்கமாக போச்சுங்களா, டெய்லியும் லஞ்சு. ஆனால் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும், ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டேன். 9th மட்டும் தாங்க உள்ளே படித்தோம். 10th வந்து அதுவும் அங்கே பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குங்க. ஹாஸ்டலில் உள்ளே கிடையாது பாய்ஸுக்கு, எல்லாமே வெளியே தான். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணுங்க, பஸ்ஸில் போகணும். 1 கிலோமீட்டர் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு சாப்பிட்றக்கே வந்து கூப்பிட்டு போவாங்க. மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் பஸ்லேயே கூப்பிட்டு வந்து இங்கே ஸ்கூலில் விட்ருவாங்க. அப்புறம் 10th படிக்கும்போது டேஸ் காலர் கீழே ஹாஸ்டல் இருக்குங்க, மேலே வந்துட்டு ஸ்கூல். அப்படியே நாங்கள் 10th படிக்கும்போது 12th படிச்சுட்டு இருந்த செட்டு மட்டும் தாங்க. எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த செட்டு தான் நாங்கள் தான் கடைசி. நாங்கள் போனதுக்கப்புறம் டோட்டலாக பாய்ஸே எல்லாம் எடுத்துட்டாங்க. இருக்குது அந்த ஃபிசியோதெரப்பியோ அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லாம் படிப்பாங்களா, ஃபுட் இன்ஸ்பெக்ஷனு, அதுக்கு மட்டும் இருக்குது அந்த கேம்பஸ்ஸு. அந்த பில்டிங் தான் நேராக தெரியுது பாருங்கள், ஒரு பெரிய பில்டிங் தெரியுதுங்களா? இதுதாங்க 10th படித்தோம். அதில் இங்கேருந்து பாருங்கள் திருச்செங்கோட்டு மலை வியூ சூப்பராக தெரியும். இந்த ஊர் வந்து குமரமங்கலம் வந்தாச்சுங்க. இந்த ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், பாண்டீஸ்வரன் கோயில் சொல்லிட்டுங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆச்சு கட்டி. அடுத்தது இந்த குமரமங்கலத்தை திருச்செங்கோட்டில் வந்தோம்னா குமரமங்கலத்தை தாண்டி தாங்க நம்ம வந்து நாமக்கல் ராசிபுரமுக்கு ரோடு பிரியும். 9th 10th விவேகானந்தாவில் படித்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எல்கேஜிலிருந்து 8th வரைக்கும் இங்கே லெஃப்ட் சைடில் மகேந்திரான்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க, இங்கே தான் படித்தோம். அதுவும் ஃபுல்லாக இப்போ இங்கே ஸ்கூல் கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் இப்போ அது காலேஜாக மாற்றிட்டாங்க, கேர்ள்ஸ் காலேஜாக மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. இதெல்லாம் மறக்க முடியாத ரோடுங்க, நடந்து போவோம் ஸ்கூலுக்குங்க. இந்த மகேந்திரா ஸ்கூலோட மெயின் பிரான்ச் வந்துங்க காளிப்பட்டியில் இருக்குது. இந்த பிசிஎம்னு சொல்லிட்டுலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போல் எக்ஸாம் வருங்க, அப்போல்லாம் அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்தது இங்கே வந்து ஹிந்தி இருந்துச்சுங்க. இங்கே இந்த ஸ்கூலில் தான் வந்துட்டு நான் ஹிந்தி படித்தது 8th வரைக்குமே 9th வரைக்குமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. இந்த பரிச்சையா பிராத்மிக்கு மத்தியமா ராஷ்டிர பாஷா பிரவேசிக்கான்லாம் வரும்லங்க, அதெல்லாம் இங்கே தான் மத்தியமா வரைக்கும் இங்கே தான் படித்தேன். அதுக்கும் எக்ஸாம் எழுதும்போது காளிப்பட்டிக்கு பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு சூப்பரான மெமரிஸுங்க. அதெல்லாம் திருச்செங்கோடு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் டைமுங்க அப்பா கூட திருச்செங்கோடு வரேன் லாரியில். வியூ பாருங்க, மலையோட திருச்செங்கோடு மலையோட வியூ. ஏங்கப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாரியில் வரோம் திருச்செங்கோட்டுக்குள்ளே? இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம். இதுக்கு மலைச்சித்திர ரோட்டெல்லாம் போயிருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டு போய் இப்படி பட்டணம் எடுத்துக்குள்ளே போனது இல்லைன்னு நினைக்கிறேன். போனதில்லை. இன்னைக்கு வாங்கப்பா, நம்ம சொந்த ஊருக்குள்ளேயே நம்ம போகலாம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க, சொந்த ஊருக்குள்ளேயே போகாமல் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள், நம்ம ஒரு டர்னிங் போய் லெஃப்ட் இறங்குவோம். அது வந்து வர வண்டி வந்து டர்னிங்கில் ஏறுங்க, சரியான மேடுங்க, தொப்பூர் மேடு மாதிரியே இருக்கும். வந்து திரும்ப பாருங்க லாரி. டன்னேஜெல்லாம் இருந்துச்சுன்னா வண்டி திணறுங்க.
அது வாட்டர் வாஷுங்கப்பா. அதான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்ன அவர் பார்த்தாப்புல இப்போ சீதாராமலத்திட்டே இருக்கான். லெஃப்ட்லையா? கேட்டாராமா வர சொன்னாராமா. சரி சரி. போய் அங்கனால அங்கேயே அடிச்சிட்டுங்கப்பா. ட்ரெயின் செட்டு பக்கம் அப்படியே ஓடி போயிடலாம். ரைட் ஓகே. அப்படி சீட்டு துணி எடுத்து கொடுக்க சௌகரியமான இடம். ஆமாம், அவத்தேசி போனோம்னா சீட்டு எடுத்து கொடுத்துடலாம். ஏங்கப்பா அங்கங்கே லாரி வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நோ என்ட்ரியா என்னன்னு தெரியலையே, போகலாமா? இல்லைன்னா நாளைக்கு போகலாம். இப்போ மணி 12 மணி ஆயிடுச்சுல. நான் எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் மகேந்திராவில் படித்தேங்க. 9th 10th விவேகானந்தா, +1 +2 வந்து கேஎஸ்ஆரில் படித்தேங்க. அது ஈரோடு போகிற ரோட்டில் இருக்குது, திருச்செங்கோட்டிலேருந்து. லாரியே ஒன்று கூட போகலையாங்கப்பா. போகல, லாரி ஒன்று கூட வரலையே. அங்கங்கே போர்டு போட்டிருக்குதுங்கப்பா, நான் லாரி போகக்கூடாது இதுன்னு பார்த்துங்க. லாரி போகக்கூடாது, உள்ள வேலையாயிட்டு இருக்குது அப்படின்னு. பட்டநாடு போகலாம். அதான் நான் சொல்லலைங்க, எஸ்ஆர்எம் சீட்ஸு திருச்செங்கோட்டில். தீபாவளி எப்போ வந்தோம்னா அங்கே க்யூவில் தாங்க நிற்கணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படிங்க நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் பாருங்கள் ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும், ஞானம்பிங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிட்டத்தட்ட இழுத்து முடிய 15 வருஷம் இருக்குங்க. லெஃப்டில் பஸ் ஸ்டாண்டு. அக்கா ஸ்கூட்டியில் பொண்ணுங்க ஓட்டினா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அப்படியே பிரேக் பிடிக்க போயிருக்குது. அது இதான் இப்போ ரைட்டில் போய் திரும்பிட்டோமா அவங்க. நேராக போனால் சங்ககிரிங்க 11 கிலோமீட்ரு. ஒரு 1 கிலோமீட்டர் போனால் ஃபுல்லாக அப்புறம் பட்டறைதாங்க, லாரி ரிக்கு பட்டறை தான். அங்கேயே போயிடலாமாங்கப்பா நாராயணபாளையமே? அப்பாட்டங்க இந்த சந்துக்குள்ளே வந்ததே கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 பேர் பேசிட்டாங்க. நான் நாமக்கல் போயிட்டுருக்கனால நமக்கு தெரிலங்க அப்பாவோட பவர் திருச்செங்கோட்டுக்குள்ளே. அப்பா உங்கள் பவரை பற்றி நான் இப்போ தான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். யார் பார்த்தாலும் சல்யூட் அடிக்கிறாங்க. இங்கே பட்டல அதனால நமக்கு தெரியல. சரி, இங்கே சீட் எடுத்து கொடுத்து போயிடலாமாங்கப்பா? மெதுவாங்கண்ணா, கைப்பிடி பிடிச்சாருங்க. தலைவணி 3 பஞ்சு போட்டலாமாங்கப்பா? இப்போ அங்கே போனோம்லங்க, அங்கே வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு வண்டி இருந்துச்சுங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக மாட்டிருக்கு. அதனால நம்ம நேராக நாராயணபாளையம் போயிடலாங்க. அங்கே தான் வந்துட்டு ஃபுல்லாக சர்வீஸ் ஸ்டேஷன் அதிகமாக இருக்கும். போர்வெல் சிட்டி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சுங்க. எங்கே பார்த்தாலும் போர் வண்டியாக தான் நிற்கும். இப்போல்லாம் சீசன் டைமுங்க எல்லாம் அங்கங்கே இந்தியா ஃபுல்லாக அப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போயிருப்பாங்க. இதனால் ஒரு சில வண்டியில் இருக்குங்க. நம்ம பார்ப்போம், பெயிண்ட் அடிக்கிற செட்லேயே வந்து போர்வெலுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால், எனக்கு சென்சர் வண்டியாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. குரு சர்வீஸ் ஸ்டேஷன். இதில் நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னாருங்க வண்டி இல்லை அப்படின்னு. அதனால் இங்கேயே வந்தாச்சு. வாட்டர் சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. நேம் போர்டெலாம் அங்கேயே கழட்டிட்டாங்க நாமக்கல்லையே. இல்லை பார்த்துக்குங்க, இப்படி இருக்க வண்டி இன்னும் ஒரு வாரத்தில் எப்படி இருக்குன்ட்டு.
வந்துட்டுங்க சர்ஃப் எக்ஸல் கலந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லா வருங்க. மறுபடியும் இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பாயிண்டில் நிறுத்தி வாட்டர் சைஸ் பண்ணுவோம். புட்டியே பாருங்களேன், எம்டி ஆயிடுச்சு. போதுமாங்க, கால் அடிக்கிறீங்க. இறங்கிறேன் வாங்க, வண்டி அங்கே லிஃப்ட்டு கொண்டு போகலாம். வண்டி நல்லா மேலே ஏற்றி நிறுத்தியாச்சுங்க. செகண்ட் ஆக்சில் பாருங்க. வாட்டர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து டீசல் போட்டு அடிப்பாங்களாங்கப்பா? ஒரு இது பண்ணிவிட்டு அடுத்து டீசல் போட்டு மறுபடியும் இன்னொன்று அழுக்கெல்லாம் க்ளீனாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து சர்ஃப் எக்ஸல் அதை ஊற வச்சு அடித்தாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் டீசல் இருக்குல்ல, அதை அதேமாதிரி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி மறுபடியும் ஒரு டைம் வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த அழுக்கு வந்து வண்டியிலேருந்து க்ளீனாக வரும். அகடிங்கப்பா டயர்லாம். ஏங்கப்பா ஊட்டா போலாம். வண்டிக்கு விடலாங்க, எல்லாம் நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க. அடுத்தது அப்படியே கொஞ்சம் எல்லாம் ட்ரை அவுட்டுன்ட்டு பெயிண்ட் பேட்டரிக்கு எடுத்துகிட்டு போகலாம் வண்டியை. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டுங்க, இப்போ பெயிண்ட் செட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்ப்பேங்க, சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க. அதனால் இன்றைக்கி லப்பை வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னங்கிற நம்ம அங்கே போய் பார்ப்போம். எல்லாம் பலகையெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டாச்சுங்க, எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி. வண்டியை பாருங்கள், ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க இன்ஸ்டாகிராமில், 12 வீல் வாங்கலான் இருக்கேன், மந்த்லி டியூ வந்து 85,000 சொல்கிறாங்க, வண்டி ஓட்ட தெரியாது, டிரைவர் போட்டு தான் பிரதர் ஓட்டணும், எப்படி ஓகே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாருங்க. அதுக்கு என்னோடய பதில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இருக்க லோடு பொசிஷனு வாடகை இதுக்கெல்லாம் பார்த்தோம்னாங்க, அவர் 85,000 டியூ கட்டி அது சக்ஸஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான். அவர்கிட்ட அதுதான் நானும் சொன்னேன். இன்கேஸ் ஓனர் கம் டிரைவராக இருந்தால் சமாளிக்கலாங்க. ஏன்னா இப்போ 85,000ங்கிறது வண்டி மீதி மாதம் 12 வீலில் 85,000 மீதி ஆகுதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டுங்க, கொஞ்சம் இந்த டைமிங் லோடு இந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதில் வேணால் மீதியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளதே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக டியூ கட்டலாங்க. டியூ கட்டி ஒரு 60 இல்லை ஒரு 70 இந்த ரேஞ்சு, ஆவரேஜாக 60 to ஒரு 70 மீதியாகுங்க. நம்ம இப்படி குஜராத் பட்டாசு ஹோட்டலில் இப்போ அதுவும் நம்ம பஞ்சாப் போயிட்டு வந்தது
ஒரு ஆவரேஜாக ஒரு 45 நிற்குன்னு நினைக்கிறேங்க. 17 நாள் ஆயிடுச்சு மொத்தம் அந்த ட்ரிப்பு. மாதம் கணக்கு போட்டோம்னா ரொம்ப வாய்ப்பு கம்மின்னு தாங்க சொல்லணும். நான் அவர்கிட்டையும் சொன்னேன், பிரதர் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இந்த ஃபீல்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா வந்து சொன்னீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 85,000 கட்டி 12 வீலில் மாதம் சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு. டியூ மட்டும் கிடையாதுங்க, டயரு, அப்புறம் இன்சூரன்ஸு, டேக்ஸு, அப்புறம் அது இன்னும் லோட் லோஸுன்னு நிறையா இருக்குங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் டைட் தாங்க. இந்த ஊர் பேர் தாங்க நாராயணபாளையம். முன்னாடி இருக்க மாரியம்மன் கோயிலில் பண்டிகை ஏற்றிருக்கு. வரும்போது பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு. வீடியோவிலே பாருங்கள், ரைட் சைடு மிரரு நல்லா வெளிச்சமாக இருக்குது. லெஃப்ட் சைடு பாருங்கள் மங்கி இருக்கா. நம்ம மாற்றிடலாங்க, கிளாஸை மாற்றிடுவோம். இனி எல்லா ஒர்க்குமே திருச்செங்கோட்லேயும் முடிச்சிடலாங்க. நேரம் முடிச்சுட்டு போய் எஃப்சி காமிச்சிட்டு அப்படியே லோடு ஏற்றுற மாதிரி. பட்டரமேட்டுக்கு வந்து இந்த கரடு தாங்க அடையாளம் நம்ம திருச்செங்கோட்டுக்கு. பெயிண்ட் செட் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. அது அங்கே கோர்ட் இருக்குல்ல, அதுக்கிட்ட போய் போகணும். இது வந்து சென்சார் வண்டிங்க, ரிக் இருக்கும். அடுத்தது இது வந்து சப்போர்ட்டுங்க, இதில் கம்ப்ரஸர் இருக்கும், ப்ளஸ் டீசலு தண்ணி எல்லாம் இதில்ங்க. டீசல் இருக்குன்னு சொல்லலாங்க. டீசலுக்குன்னு தனியாக டேங்க் இருக்கும், ஒரு 2000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி. அதுலேருந்து அப்படியே கம்ப்ரஸர் ஓடுது இல்லைங்க, அதுக்காக. அது நான் உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க செட்டில் வந்துட்டு கன்ஃபார்ம் ரிக்கு சப்போர்ட் இருக்கும். நான் உங்களுக்கு அதை நாங்கள் போய் சொல்கிறேன். நம்ம ஊர்லேங்க சங்ககிரி நாமக்கல் அளவுக்கு லாரி இல்லைனாலும் இருக்குங்க. அங்கே ஒரு 100%னா நம்ம ஊரில் வந்து ஒரு 75 அந்தளவுக்கு லாரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்தோம்னா போர்வெல் தாங்க நம்ம ஊரில். அதே மாதிரி இங்கே க்ரேன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வீடியோவில் முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க. அந்த கேபினோட ஃப்ரண்ட்டை மட்டும் அப்படியே தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் ஆகுங்க. அப்புறம் அந்த கம்ப்ரெசர்லாம் வந்து க்ரேனில் தான் தூக்கி வைப்பாங்க. அதுக்கு க்ரேன் வந்து இங்கே திருச்செங்கோட்டில் ஓரளவுக்கு பிஸ்னஸ் இருக்குங்க க்ரேனுக்கு. பெயிண்ட் செட்டு கட் பண்ணிட்டோம். ஒரு 6 அடிச்சு போய்க்குங்கப்பா. கொஞ்சம் லெஃப்ட் ஏரியா வந்துங்க, ஆட்டோ நிற்கிது. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பட்டறையாக தாங்க இருக்கும், போர்வெல் பட்டறை. சூப்பருங்க. நம்ம அடிக்க போகிற பெயிண்ட் பட்டறையில் வந்துட்டு போர் வண்டியாக தான் நிற்கிது. லாரி எல்லாம் ஒன்று கூட இல்லைங்க, எல்லாமே போர் வண்டி தான். கலாம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இந்த பட்டறை தானங்கப்பா? அப்படியே விடுங்கப்பா, அதில் விடுங்கப்பா. 2 ரிக்குக்கு நடுவில் விடுங்க. நினச்ச மாதிரியே போர் வண்டி இருக்குங்க. டிராக்டர் மவுண்டிங் இருக்குது. பின்னாடி கிடக்குதுண்ணா. ஏன்னா அங்கே அடிச்சு வச்சுங்க, வர்ற வழியில நல்லா மண்ணு அப்பிட்டு அடிக்கல. ஓகேங்களா? அங்கே விட்டாங்கன்னா பால் மட்டும் விட்டாங்க, சோடா போடுறாங்க. இல்லை, நான் பக்கத்துலேயே இருந்தேன். சோடா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார அப்படியே முடியும். ஆமாம், சர்ப்பு போட்டு தான் இது பண்ணுவோம். பட்டறைக்கு வந்தாச்சுங்க.
இதுதாங்க டிராக்டர் மவுண்டிங்கு. அதாவது போர் வண்டி போக முடியாத இடத்துலலாம் வந்துட்டு டிராக்டர் மவுண்டிங் வச்சு போர் போடுவாங்க. இதுலேயும் ராடு இருக்குங்க. அதே சேம் இந்த நம்ம பெரிய வண்டியில் போர் போடுறலங்க, அதே ப்ராசஸ் தான் இதுலேயும். மாஸ்டர் குட்டியாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த போர் வண்டியை பற்றி, வண்டி எப்படி இங்கே தாங்க இருக்கும். சென்சார் வண்டி இருக்குது. இது வந்து சென்சாருங்க, இது வந்து சாதா. எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா தூங்கிட்டு இருக்காரு தலைவர். இல்லை பச்சை போட்டுருவாங்க. ஆனால் அது எது நல்லா இருக்கு? வீலுக்கு ஃபுல்லாக சில்வர் அடிச்சிருங்கண்ணா. சில்வர் ஒயிட்டு. வீலுக்கு இதுக்கு இது ஒன்று சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. கேஸ் நம்பருக்கு வந்து ஸ்டிக்கர் ஒன்று சொல்லிடுங்க. பெரிய வம்பாவை போகிறோம் உள்ள எல்லாம் நாமக்கல் பெயின்லாம் இருக்காதுங்க. சரிண்ணா. இந்த பச்சை பெயிண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அடிங்க. கலர் அடிப்போம். சரி, நான் திருச்செங்கோடு பெயிண்ட் ப்ளூ. நாமக்கல் வந்து உள்ள க்ரீன் கலருங்களாமா. திருச்செங்கோடு வந்து உள்ள ப்ளூ வரும். உள்ள ஃபுல்லாக ப்ளூவே அடிச்சுக்கலாங்க. நம்ம இந்த வண்டி இதுதான் சாதாரண வச்சுருந்தோம். இல்லை போர் வண்டியாக தான் நிற்குது அங்கே. நாளைக்கு இது நான் திங்கக்கிழமை காலையில் வந்தோம்னா நம்ம தெரிஞ்சதெல்லாம் அப்படியே போர் வண்டியில் அப்படியே சொல்லுவோம். இதுதாங்க சாதா. இதில் கம்ப்ரஸர் இருக்குது பார்த்தீங்களா, ரிக்கில் கம்ப்ரஸர் இருக்கும், அது வந்து சாதா. இதில் சப்போர்ட்டில் வந்து ராட் இருக்கும். சென்சாரில் வந்துட்டுங்க ரிக்கில் வந்து ராட் இருக்கும், சப்போர்ட்டில் வந்து சென்சாருக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடல. அது உள்ள ஏதாவது நெட் இருக்குங்களா எப்படி தெரியல. உள்ளுக்குள்ள நெட் இருக்குமா? இல்ல அப்படி எல்லாம் ஆரையா வர சொல்லி வச்சு விட்டுருலாம். வச்சு விட்டுருவோம். இது பேனட்டுக்கு ரோஸே போட்டலாமாங்கப்பா? இதான் 3 கலர் இருக்குதாம்மா. 3 கலர் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நம்பர் கொடுத்துட்டு போவோம், நம்மளுக்கு அனுப்பிட்டு அப்புறம் நம்ம எது வேணும்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். நான் இப்போ மெரூன் ஒன்று அதான் ரோஸில் அதிகமாக ஓடாதுங்க. சரி சரிண்ணா. இங்கே பச்சை ப்ளூவு, அதை விட்டா ரெட்டாண்ணா. ஆமாம். தற்சமயத்துக்கு ஏதோ ஒரு பாடி பில்டரில் அந்த மைக்கை வித்தியாசமாக அடித்தாங்களா தான் உங்களுக்கு ரோஸ் வரும். சரி சரி. என்ன பண்ணலாங்க? என்ன கலர் போடலாம்? அது நீங்கள் தான் நாங்கள் சொல்லணும். உள்ள ப்ளூ அடிக்கிறாங்க, ப்ளூவே போட்டலாமா? ப்ளூ போடலாம்ண்ணா. ப்ளூ போடலாம். ப்ளூ போடலாம்ல? இல்லை ப்ளூ போட்டு விட்ருங்க. ப்ளூ தம்பி ப்ளூ வேணுங்கிறாரு. உள்ள ப்ளூ பெயிண்ட் தான் அடிப்பாங்க. ப்ளூ தான் அடிப்பாங்க. திருச்செங்கோடு பெயிண்ட் உள்ள ப்ளூ தான் அடிப்பாங்க. இந்த கலர் போடலாமா? இந்த கலர் இருக்காதுண்ணே. சரிங்கண்ணா. நான் இப்போ உங்களுக்கு லெதரில் காமிச்சு இல்லைங்கண்ணா, மெரூன் வரும். மெரூன் வருதா? சரி ரைட்டு. இந்த கலர் போட்டுருங்க. தண்ணி பாட்டில் இருக்கு. தண்ணி பாட்டில் பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்தோம். இந்த மெரூனே போட்டுக்கலாங்கண்ணா, நல்லா இருக்கும். மெரூன் எல்லாம் மெரூன் போட்டு விட்ருங்கண்ணா. போட்டு விட்டு இதுலேயே கோல்டு கலர் வருங்க. நல்லா தெர்மாவில் வச்சு கொடுத்தாதாங்க வெயிலுக்கு தாங்கும். ஆங்கப்பா பேப்பர் மேலே ப்ளூ ஒன்று என்னங்கண்ணா உள்ள இவ்வளோ தர்மா கொண்டு இருக்குது. இது மாதிரி நம்மள வைப்போமா? ஆனால் இது வந்து ஸ்பாஞ்சி. சரி சரி. ஸ்பாஞ்சி நீ காமிச்சது தர்மூல் வந்து அது ப்ரெஸ் சீட்டு நல்லா திக்காக அரைஞ்சி வரும். நல்லா வச்சு ஒட்டி விட்ருங்க. நான் நீட்டாக ஒட்டி தரேன். ஈட்டு வருதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா 4-5 வண்டிக்கு தான் இப்போ ஒட்டியிருக்கோம். சரி சரி. புதுசாக வந்துருக்கு. சரி ரைட்டு. மேலே இதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்லாம் பண்ணி இதுக்கு மேலே வச்சு நல்லா ரெக்ஷன் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக வச்சுக்கணும். போட்டோம் மொத்தம். இந்த வந்து ஆயில் இந்த மண்ணெல்லாம் ஏறி இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏறாது. சரி ரைட்டு. கம்பெனியில் இப்போ புது வண்டியில் வருது இல்லைங்க, அது மாதிரி தான். சரிங்க, நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். இன்றைக்கி எதுவும் ஒர்க் இல்லை, திங்கக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.